வணக்கம் நண்பர்களே, நான் தான் சாமானியன். என்னோட பார்வையில் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு ஈரானை போட்டு பொழன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரானும் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இவன் இந்த அமெரிக்காக்காரன் இப்போ ஈரான் மேலே போர் தொடுத்துருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. இது மாதிரி அணு ஆயுதங்கள் நிறையா அவங்க தயார் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி அதில் அவங்க ஒப்பந்தத்தில் சைன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கதையாக அடித்து விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையான காரணம் என்னமோ எனக்கு அதுவாக தெரியலைங்க. ஏன்னா இவங்களை நம்ப முடியாது. இப்படி தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஈராக்கு சதாம் ஹுசேன் அந்த ஆள் ஆட்சியில் இருக்கும்போது அவர் நிறைய அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ஈராக்கை போட்டு அடின்னு அடித்து அவனை காலி பண்ணாங்க. ஈராக்கில் பார்த்தா ஒத்த பொட்டு கூட கிடையாது அந்த அணு ஆயுதம் அப்படின்றத. அப்படி தான் ஈராக்கை அடித்து காலி பண்ணாங்க. இப்போ ஈரானுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த பய உள்ள இருக்கான் பார்த்தீங்களா, இந்த நாட்டாமன்னு சொல்லிட்டு திருநாளில் உலகத்துக்கு நான் நாட்டாம அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த அமெரிக்காக்காரன் வெனிசுலா அப்படின்ற ஒரு நாட்டை தன்வசப்படுத்திக்கிட்டான்னா அங்கே இருந்த அந்த அதிபர் மேலே ஒரு பொய்யான வழக்கை போட்டு, அதாவது போதைப் பொருளுடைய தலைவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு இவ்வளோ பிடிச்சி போட்டுட்டு இவங்களுடைய ஆளுங்களவே, இவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளுங்களவே அங்கே ஈரானுடைய அதிபராக போட்டுட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அங்கே வெனிசுலாவில் வச்சுக்கிட்டு, அதாவது பொம்மை கவர்மெண்ட் மாதிரி அப்படி ஒருத்தங்களை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து அந்த வெனிசுலா நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே அமெரிக்காக்காரன் எடுத்துக்கிறது மாதிரியும், அதாவது அவன் தான் எடுத்துக்குவான், வேறு யாரும் வந்து எடுக்கக்கூடாது. எடுத்து அவன் நினைக்கிற அந்த கம்பெனிகளுக்கு அவன் கொடுப்பான். அவன் அந்த கம்பெனிகள் வந்துட்டு அந்த நாட்டில் போய் ஆயில் எடுக்கும். ஆயில் எடுத்து பல நாடுகளுக்கு விற்பனை செய்யும். அதிலிருந்து ஒரு கமிஷன் இந்த அமெரிக்காவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவன் பிளான் பண்ணியிருக்கான். அது மாதிரி அந்த நாட்டையும் தன்வசமாக பிடிச்சி வச்சுட்டு சரி வெனிசுலாவில் ஆயில் நிறையா இருக்குது, ஸோ அந்த ஆயில் எடுத்து இவன் விற்கலாம்னா எப்படி விற்கிறது? ஆல்ரெடி இப்போல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. போடுறா ஒரு போரை தொடங்குவோம் அப்படின்ட்டு யார் மேலே தொடங்கலாம்? சரி, ஈரான்னு ஒருத்தன் இருக்கலாம். அவன் தான் இப்போ அடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த ட்ரம்ப்பு அவர் மேலே ஈரான் மேலே சண்டைக்கு போகிறாருங்க. இந்த அமெரிக்காக்காரனுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான், நாம் எப்படி ஈரானை அடித்தோம்னா அவங்க ஊர் நாட்டு பக்கமாக வரக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அந்த இடத்த இவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணால் வேர்ல்டு ஃபுல்லாக வந்துட்டு கச்சா எண்ணெய்க்கு உண்டான தட்டுப்பாடு வரும். அந்த தட்டுப்பாடு வர்ற சமயத்தில் நாம் இந்த வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஆயில் அந்த கச்சா எண்ணெயை எடுத்து நாம் மற்ற உலக நாடுகளுக்கு கொடுத்து, நம்ம நான் பயப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன்ப்பா, எந்த இது வந்தாலும் நான் பார்த்துக்குவேன், நான் தான் இருக்கேன் இல்லை, நாட்டாம இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லி காசும் பார்த்துக்கலாம், நான் தாங்க நாட்டாம அப்படின்ற பேரையும் நிலைநாட்டிக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் இந்த பயம் உள்ள ஈரானை போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். ட்ரம்ப் பையன் நினச்சது மாதிரியே கரெக்டாக அவங்க ஈரானும் வந்துட்டு வேறு நாட்டுக்கு போகக்கூடிய கச்சா எண்ணெய்களை நாங்கள் விட மாட்டோம், எங்கள் நாட்டு வழியாக போக விட மாட்டோம் அப்படின்னு கடல் வழி பாதையை அடைச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரம்ப்பு இதுதான் ஒரு அனௌன்ஸ் விட்டுருக்காப்புல தலைவர், நீங்கள் ஒன்றும் நாட்டு மக்கள் ஆயில் கச்சா எண்ணெய் கிடைக்காதுன்னு சொல்லி யாரும் வருத்தப்படாதீங்க, வெனிசுலாவுடைய கச்சா எண்ணெய் வந்துக்கிட்டு இருக்கு, அதை கொடுத்து நம்ம நடக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை நம்ம சரி செஞ்சிடலாம், நாட்டு மக்கள் உலக மக்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கான் பாருங்க இந்த ட்ரம்ப்பு. ஆனால் இந்த அமெரிக்கா காசு சம்பாதிக்கிறதுக்காக சும்மா இருக்கக்கூடிய ஒரு வெனிசுலா நாட்டு மேலே படையெடுத்து சண்டை ஓட்டு அந்த நாட்டை கையகப்படுத்தி ரெடியாக வச்சுக்கிட்டு இங்கிட்டு இந்த ஈரான் மேலே தாக்குதல் அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தி கச்சா எண்ணெய்க்கு உண்டான தட்டுப்பாட்டை உருவாக்கி அதன் மூலமாக காசு பார்க்குறாங்க இந்த அமெரிக்காக்காரவங்க. என்னமா பிளான் பண்ணுறான், அதுக்கு என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் இவன். ஆனால் இந்த நாட்டு நம்ம உலகத்தில் உள்ள வாழக்கூடிய நம்ம மக்களுக்கு இப்படியெல்லாம் யோசிப்பாங்களான்னு தெரியலை. இதெல்லாம் இந்த உலக மக்களுக்கு தெரியாமலா இருக்கும், தெரியும், இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரி சாமானிய மக்கள் அப்படியே போகிறதுனால தான் பாருங்கள் அங்கே நடக்கிற வாரனால இங்கே நம்ம இந்தியாவில் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்து போகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துச்சு அப்படின்னா பெட்ரோல் டீசல் அதனுடைய விலையெல்லாம் உயரத்தானே செய்யும். அங்கே நடக்கிற அந்த வாரனால நம்ம இந்தியாவுக்கும் பாதிப்பு வருதுங்க. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கே பாதிப்பு வருது. இந்த அமெரிக்காக்காரனை யார் தான் அவனுடைய கொட்டத்தை அடக்கிறது, என்ன தான் அவன் முடிவு பண்ணுறான்னு தெரியலை.
இது எதுக்குப்பா நமக்கு, ஏதோ எனக்கு தோணுச்சுங்க, தோணுனதை சொன்னேன். ஓகேங்க, மறுபடியும் அடுத்த செய்திகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.